அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகத்தின் இயக்கத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் யாரோ ஒருவரை சார்ந்து யாரோ ஒருவரிடத்தில் தேவையாகி வாழக்கூடிய ஒரு சூழலைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே கட்டமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தனிநபராய் வாழ்ந்துவிட முடியாது. நான் தனியாக வாழ்ந்து விடுவேன், எனக்கு யாருடைய தேவையும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவை தயாரிக்கக்கூடியவனின் பக்கம் அந்த மனிதன் தேவையாகிறான். அந்த அரிசியை, அந்த நெல்லை, அதன் விளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு விவசாயியின் பக்கம் தேவையாக மாறுகிறான். தனக்கு ஒரு நோய் ஏற்படுகிற போது ஒரு மருத்துவரின் பக்கம் தேவையாகிறான். தனக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தமாக விவரமுள்ளவரிடத்திலே கேட்கிறான், அப்படி அவன் தேவையாகிறான். இப்படி உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஏதோ ஒரு தேவைக்காக இன்னொரு மனிதனை அண்டி வாழுகிற, சார்ந்து வாழுகிற ஒரு அமைப்பை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கான பொருளாதார வாழ்வாதாரம், ஒரு மனிதனுக்கான காசு வளங்கள், இதையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா இன்னொரு நபரிடத்திலே தேவையாகக்கூடிய சூழலில் தான் வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றுமில்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தின் விஷயத்தில் இன்னொருவனின் பக்கம் அவனுக்கு தேவை இருக்கத்தான் செய்கிறது. கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றுத்தான் தீர வேண்டும். பணக்காரன் காசு வனங்களை சேர்த்து சேமித்து வைத்துவிட்டு அதை அவன் சாப்பிட முடியாது. அந்த காசு பணத்தை யாரோ ஒருவரிடத்தில் அவன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும், சம்பளமாகவோ அல்லது தன்னுடைய தேவைக்காக வேண்டியோ. இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில், ஒரு ரூபத்தில் பணக்காரர்களும் தங்களுடைய காசு பணங்களை இன்னொரு மனிதனிடத்திலே ஒப்படைக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள். அதே போல ஒரு ஏழை தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்கு அவன் இன்னொருவனிடத்திலே தேவையாக மாறுகிறான். இப்படி பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கிடையிலேயே கொடுத்து வாங்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலில் தான் அல்லாஹ் அந்த அமைப்பை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மார்க்கம், இந்த ஷரீஅத் பொருளாதாரத்திற்கான கொடுக்கல் வாங்கல்களுக்கான வழிகாட்டுதலையும் மிகச் சிறப்பாக இந்த மனித சமூகத்திற்கு தந்திருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பு கடன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு. காசு பணங்களை கொடுத்து வாங்குகிறோம், தேவைக்கு அடுத்தவர்களிடத்திலே வாங்கி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி கடன் கொடுக்க வேண்டும், எப்படி வாங்க வேண்டும், இந்த மார்க்கத்தில் கடனுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்கள் என்ன, கடன் சம்பந்தமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தந்த எச்சரிக்கைகள் என்ன என்று ஏராளமான செய்திகள் உண்டு. குர்ஆனுடைய வசனத்திலேயே ஆக மிகப்பெரிய வசனம் கடனுடைய ஆயத்து தான். முஃபஸ்ஸிரீன்கள் ஆச்சரியப்படுவார்கள். குர்ஆனிலேயே வைத்து பெரிய ஆயத், 13 வரி குர்ஆனாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம், 15 வரி குர்ஆனாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் முழுக்க இந்த ஒரு ஆயத் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. பெரிய ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி பேசி இருக்கலாம், நோன்பை பற்றி பேசி இருக்கலாம், மற்ற வணக்க வழிபாடுகளை பற்றி பேசி இருக்கலாம். ஆனால் மற்ற இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு இவ்வளவு பெரிய வசனத்தை குர்ஆனிலே வைத்து அதில் என்ன செய்திகளை சொல்லுகிறான் என்று பார்த்தால், ஒருவன் எப்படி கடன் வாங்க வேண்டும், எப்படி கடன் கொடுக்க வேண்டும், அதற்கான ஒழுங்குமுறைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்று குர்ஆன் பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் கடன் கொடுத்தாலோ வாங்கினாலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் தொடங்குகிறது. சாட்சிகளை வைக்க வேண்டும், சாட்சி நல்ல நபராக இருக்க வேண்டும்,
என்றெல்லாம் நிறைய செய்திகளை அந்த கடனுடைய ஆயத்திலே குர்ஆன் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு பேசுகிறது. கணியத்திற்குரியவர்களே, கடன் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. முதலில் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இக்கட்டான சூழல்களில், தேவையான நேரங்களில் ஒருவரிடத்தில் கடன் வாங்குவதை மார்க்கம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த உம்மத்து கடனை சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது என்பதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய துஆக்களில் மிக அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. நீண்ட துஆ. அதில் ஒரு பகுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரப்பே, கடன் சுமை என்னுடைய தலையிலே ஏறி விடுவதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் சுமைக்கென்று அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார். கடன் வாங்கிடக்கூடாது, கடன் சுமை நம்மை மிகைத்து விடக்கூடாது, கடன் சுமை நம்மை அமுழ்க்கிவிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை பற்றி அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பில்லாஹி மினல் குஃப்ரி வத்தைன் என்று துஆ செய்தார்கள். ரப்பே, குஃப்ரை விட்டும், இறை நிராகரிப்பை விட்டும், அதே போல கடனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். துஆ செஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குஃபுர், இறை நிராகரிப்புங்கிறது அல்லாஹ்வை நான் ஏத்துக்க மாட்டேன்னு ஒதுக்குற ஒரு பெரும்பாவம். அது நான் அல்லாஹ்வை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு பெரும்பாவத்துக்கு தான் நம்ம குஃபுர்னு சொல்றோம். அந்த குஃபுரோடு கடனை சேர்த்து நீங்கள் துஆ செய்கிறீர்களே, குஃபரை விட்டும் பாதுகாப்பாயாக, கடனை விட்டும் பாதுகாப்பாயாக துஆ செய்கிறீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், கிட்டத்தட்ட குஃப்ருக்கு சமமானதுதான் கடன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமா இந்த உம்மத்து நினைச்சிட கூடாதுங்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த கவனம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இப்படி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவம் செய்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், கடனை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அடிக்கடி இப்படி துஆ செய்கிறத பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், பாவம் செய்யறதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அடிக்கடி கடனை விட்டும் தாங்கள் பாதுகாவல் தேடுவதற்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, ஒருத்தன் கடன் வாங்கிவிட்டான் என்று சொன்னால் அவன் அடிக்கடி பொய் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான், அடிக்கடி வாக்கு மாறக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அதனால் அது சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவதற்கு தகுதியான விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உணர்த்தினார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா நாம சொல்லக்கூடிய நேரத்தில் அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழல் பல நேரங்களில் ஏற்பட்டுவிடும். கையில காசு பணம் இருந்தும் வேற தேவைகள் இருக்கிற நேரத்தில் கையில இன்னும் பணம் இல்லை, வந்த உடனே தந்துடுறேன்னு பொய் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். இங்கே இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், நாளைக்கு தந்துடுறேன் என்று ஏதாவது பொய்களை, புரட்டுகளை சொல்லி அந்த நேரத்தை கடத்துவதற்குண்டான சூழலை ஒரு மனிதனுக்கு அது ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை விட்டு அதிகமாக பாதுகாவல் தேடினார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அதே போல கடன் என்பது அது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும், வணக்கசாலியாக இருந்தாலும், பெரிய அகலாக்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும், சொர்க்கத்திற்கான எல்லா அமல்களை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கடன் அவன் சொர்க்கத்திற்கு செல்வதை விட்டும் அவனை தடுக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹1 இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகள் உள்ளவனாக இருந்தாலும் உன்னுடைய தலையில் கடன் இருக்கிறது என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாங்கள் ஒரு முறை அமர்ந்திருந்தோம். எங்களோடு அமர்ந்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திடீர்னு வானத்தை பார்த்தாங்க. வானத்தை பார்த்தார்கள். வானத்தை பார்த்துட்டு தலையை கீழே போட்டு தலையில கையை வச்சுட்டாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்,
எவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை இறங்கி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பேசினார்கள். சுற்றியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் நாங்கள் நடுங்கி போய்விட்டோம். ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் அப்படி நடந்ததில்லை. ஒரு பயங்கரமான விஷயம் இறங்கி இருக்குது, இவ்வளவு பெரிய எச்சரிக்கையா என்று பெருமானார் தங்களுடைய தலையில் கை வைக்கக்கூடிய அளவிற்குண்டான விஷயம். அந்த சூழல் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு நாங்க பயந்தோம். நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசல, அமைதியா இருந்து அந்த மஜ்லிஸ் அப்படியே கலைஞ்சு போயிட்டோம். பெருமானார் சாந்தமானதற்கு பின்னால் அடுத்த நாள் பெருமானார் இடத்திலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யார ரசூலுல்லாஹ், நேற்று இந்த மாதிரி மஜ்லிஸ்ல வச்சு நீங்க இப்படி ஒரு செய்தி சொன்னீங்களே, அது என்ன யார ரசூலுல்லாஹ், அப்படி என்ன விஷயம் இறங்கியது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்து கொல்லப்படுகிறான், ஷஹீதாகிறான், மீண்டும் அவன் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ்விற்காக தன் உயிரை தியாகம் செய்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ்விற்காக அவன் உயிர் தியாகம் செய்கிறான் என்றாலும் அவன் மீது கடன் இருந்தால் அவன் சோனத்திற்கு போய் சேர முடியாது என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னிடத்தில் கொண்டு வந்த செய்தியைத்தான் நான் அப்படி உங்களிடத்தில் சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு ரூபாய் கடன் இருந்தால் கூட ஷஹீதாகவே இருக்கட்டும், ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன, ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்டப்படுகிற ஒரு மனிதர் அவருடைய உடலின் ஒரே ஒரு சொட்டு பூமியை முத்தமிடுவதற்கு முன்னாலேயே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு சொட்டு ரத்தம் பூமியை தொடாது, அதற்கிடையில் அவருடைய சிறிய பாவம், பெரிய பாவம் உள்ளிட்ட எல்லா செய்திகளையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், கடனை தவிர்த்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுடைய அந்தஸ்து சாதாரணமான அந்தஸ்தா? சாதாரணமாக இறந்து போகக்கூடிய மனிதர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இல்லியின் என்று சொல்லக்கூடிய ஆலமுல் பர்ஸகிலே, ஆத்மாவினுடைய உலகத்திலே அவர்கள் சந்தோஷமாக நிறுத்தப்படுவார்கள், அங்கே வைக்கப்படுவார்கள். ஆனா ஷஹீதுகளுக்கு மட்டும்தான் இப்படி அல்லாஹ் ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். அவர்களை, அவருடைய ரூஹுகளை அல்லாஹு தஆலா ஒரு சிறிய பறவையினுடைய உடலில் வைத்து கியாமத்து நாள் வரை நீங்கள் சுவனத்தை சுற்றி பாருங்கள் என்று அனுப்பிவிடுவான். தான் இருக்க போகிற இடத்தை ஆலமுல் பர்ஸகிலேயே, ஆத்மாவினுடைய உலகிலேயே பார்த்து சந்தோஷப்பட்டு லயித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்களான ஷஹீதுகளை பற்றி பெருமானார் சொன்னார்கள், அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அவரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவர் மீது கடன் இருக்கின்ற கடனோடு அவர் மரணிக்கும் பட்சத்தில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சவாபை, அவனுடைய நன்மையை, திருப்தியை எதிர்பார்த்து நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போயிடுவீங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி கொல்லப்பட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் என்றார்கள். அந்த சஹாபி போயிட்டார். போன வேகத்தில் ரசூலுல்லாஹ் இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு உடனே அவரை வர சொல்லுங்க. திரும்ப அவரை கூப்பிட்டு நீங்க என்ன கேட்டீங்கன்னு திரும்ப கேளுங்க. சஹாபி திரும்ப சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி, அவன் திருப்தியை நாடி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அறப்போரிலே நான் கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமான்? கிடைக்கும், இல்ல தெயின், கடனை தவிர்த்து. கடன் உங்கள் மீது இருந்தது என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்பொழுதுதான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்ட ஒரு ஷஹீத். வேறு எந்த நபருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு அந்தஸ்து கொடுக்கல. ஷஹீதினுடைய சட்டங்கள் தனி. மார்க்கத்தில் ஒருவர் போரிலே கொல்லப்பட்டால் மற்றவங்களை குளிப்பாட்டி அடக்கிற மாதிரி ஷஹீதை அடக்கிட முடியாது. ரத்தம் தோய்ந்த அந்த கரைகளோடு, ரத்தம் தோய்ந்த அந்த ஆடைகளோடு அவரை குளிப்பாட்டாமல் தான் ஒரு ஷஹீத் அடக்கம் செய்யப்பட வேண்டும். கியாமத்துடைய நாளில் ரப்ப எங்க பாரு, உனக்காக ரத்தம் சிந்தனைன்னு அவர் காட்டணும். ஆனால் அவருக்கென்று மார்க்கம் சொல்லக்கூடிய தனி அந்தஸ்து. அதே போல ஷஹீதுக்கு சக்கராத்தினுடைய வேதனையை ஒரு எறும்பு கடிப்பதை போல அல்லாஹ் சக்கராத்தினுடைய வேதனையை லேசாக்கி தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக மாறிவிடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றவர்களை போல ஆலமுல் பர்ஸகிலே இருக்காமல் சொர்க்கத்தை சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ பெரிய அந்தஸ்து சொல்லப்பட்ட ஷஹீதும் நாளைக்கு சொர்க்கத்திலே ஒரு ரூபாய் கடன் இருந்தால் போய் சேர முடியாது. கணியத்திற்குரிய முஃமினீன்கள், இன்றைக்கு நாம இந்த கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம், எவ்வளவு அலட்சியம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நேரம் இருந்துச்சு,
பசி பட்டினிக்காக வேண்டி கடன் வாங்குவார்கள். வேற வழி இல்லை, வைத்த கழுகணும், கடுமையான பசி, பசியாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கக்கூடிய சூழல் இருந்தது. அவசிய தேவை, மருத்துவ செலவு, எங்க போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழல்கள் என்பதெல்லாம் மாறி இன்றைக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டிக்கொள்வதற்காக வேண்டி, ஸ்டேட்டஸை காட்டிக்கொள்வதற்காக, தன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய அகந்தையும் பெருமையும் வெளிக்காட்டுவதற்காக வேண்டி இன்றைக்கு கடன் வாங்கப்படுகிறது. அவசிய தேவையெல்லாம் இன்னைக்கு போய் முழுக்க முழுக்க ஆடம்பரத்திற்காக வேண்டி மட்டுமே கடன் வாங்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக ஈயாக்கும் வத்தைன், கடன் வாங்காதீங்க, கடனை விட்டும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு ஹம்முன் ஃபில் லைலி வ முதில்லத்துன் ஃபின் நஹார், கடன் என்பது இரவில் உங்களுக்கு கவலைகளையும் பகலில் உங்களுக்கு இழிவையும் அது ஏற்படுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, எப்படி இந்த கடன் அடைக்க போறோம், என்ன செய்ய போறோம், இத்தனை லட்சம் ஆயிருச்சு, இத்தனை ஆயிரம் ஆகிவிட்டது, எப்படி இதை நாம் சம்பாதிச்சு, ஒரே அதை பற்றி உண்டான சிந்தனை இரவில் தூக்கத்தை ஏற்படுத்த. அதே மாதிரி பகல் நேரத்தில் இழிவை உண்டாக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பகல் நேரத்தில் கடன்காரன் கேட்பான், ஃபோன் அடிப்பான், அவமானமாக நமக்கு இருக்கும். 4 இடத்துல பார்க்குற இடத்துல காசு பணங்களை கேட்பான், அவமானமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் கடனை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவசிய தேவை, அவசியமான தேவை மார்க்கம் அனுமதிக்கிறது, அவசியமான தேவை மார்க்கம் அங்கீகரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை கடன் வாங்கி இருக்கிறார்கள். இன்னொரு செய்தி சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும்போது ரசூலுல்லாஹ் மேல கடன் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது பெருமானாரின் மீது கடன் இருந்தது. ஒரு உருக்கு சட்டையை ஒரு யூதனிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து கடனாக கொஞ்சம் காசு பணத்தை பெற்றிருந்தார்கள். வரலாறு சொல்லுது, ரசூலுல்லாஹ் ஏன் அந்த கடனை வாங்கினாங்கன்னு பார்த்தா தன் குடும்பத்தினுடைய உணவு செலவுக்காக வேண்டி. கையில் காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்திலே தன்னுடைய உணவு தேவைக்காக வேண்டி கடன் வாங்கி இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனோடு தான் வஃபாத் ஆனார்கள். அந்த கடனை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆன உடனேயே அதை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி வரலாறு வருது. இப்போ கடன் வாங்கலாமா, மார்க்கம் அனுமதிக்கிறது, ஆனால் அவசிய தேவைகளுக்காக வேண்டி. இன்னைக்கு ஆடம்பரத்திற்காக வேண்டி நிறைய கடன்களை வாங்கி ஒரு பெரிய திருமணத்தை செஞ்சு காட்டணும், 4 பேர் புருவம் உயர்த்தி பார்க்க வேண்டும், 4 பேர் நம்மளை பெரிய ஆளுன்னு நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்குகிறோம். ஒரே ஒரு ரூபாய் கடனை வைத்துக் கொண்டு திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சூழல்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனோடு மரணித்த சஹாபாக்களுக்கு தொலை வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தொலை வைக்க முடியாது, நீங்களே தொலை வச்சுக்கோங்க. சொல்லு அலா சாஹிபிக்கும், உங்க நண்பருக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு தடவை ஒரு ஜனாசா வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே கேட்டாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதான்? இல்லை யா ரசூலுல்லாஹ். ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா? அதுவும் இல்லை. பெருமானார் தொலைவித்தார்கள். அதே போல இன்னொரு ஜனாசா பெருமானார் இடத்திலே வந்தது. கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இருக்கிறது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா கடன் அடைக்கிறதுக்கு? ஆமா, விட்டுட்டு போயிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காசை எடுத்து அவருடைய கடன் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்க. 3வது ஒரு சஹாபி வஃபாத்தானார். பெருமானார் கேட்டார்கள், கடன் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ் கடன் இருக்கு. ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா கடன் அடைக்கிறதுக்கு? எதுவுமே இல்லை. அப்படின்னா நீங்களே தொலை வச்சுக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் ஒதுங்கிட்டான். பெருமானார் நடந்து போக அங்க இருக்கிற சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, நம்ம சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் அப்படி தொலை வைக்காம போயிட்டாங்களேன்னு. நாம வேணும்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கலாமா, அந்த கடன் அடைக்கக்கூடிய பொறுப்பை நம்ம எடுத்துக்கலாமான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் போது அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் வேணா அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போவோன்னு பெருமானார் இடத்திலே ஓடோடி சென்றார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த சஹாபியனுடைய கடன் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அபூ கதாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அடைச்சிடுவீங்களா? நான் அடைச்சிடுறேன் யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா வாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அந்த சஹாபிக்கு தொலை வைத்தார்கள் என்பது வரலாறு. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு கடன் ஒரு ஜனாசாவின் மீது இருந்தால் அந்த ஜனாசாவிற்கு தொலை வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொலை வைத்தாலும் கூட, பெருமானார் தொலை வைத்தாலும் கூட அந்த மனிதருடைய உரிமை இன்னொரு மனிதரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர் மன்னிக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எப்படி தொலை வைக்க முடியும்? அடுத்தவனுக்கு காசு பணம் தர வேண்டியது இருக்கு இந்த மனிதர், நான் எப்படி தொலை வைக்க முடியும்? நீங்களே தொலை வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த ஜனாசாவிற்கு தொலை வைப்பதற்கு மறுத்தார்கள் என்பதிலிருந்து கடன் எவ்வளவு ஒரு கனமான ஒரு விஷயம் இந்த மார்க்கத்தில் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியும் உண்டு. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, அதே சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் ஒரு ஜனாசா வந்துச்சு. வந்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி இந்த ஜனாசாவிற்கு கடன் ஏதேனும் இருக்கிறதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இருக்குது, ஆனால் அடைக்கிறதுக்கு அது எதுவும் விட்டுட்டு போகலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அப்படின்னா நான் தொலை வைக்கலன்னு ஒதுங்கி போகவும், அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்திலிருந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பொறுப்பை வேணும்னா நான் எடுத்துக்கிறேன், மொத்தம் 2 தீனார், 2 தீனார். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு 50-60,000 ரூபா. அன்னைக்கு ஒரு தீனார் திர்ஹம், ஒரு தீனாருங்கிறது இன்னைக்குள்ள மதிப்புக்கு ஒரு 30,000 ரூபா வரும். 2 தீனார்களை இந்த சஹாபி கடனாக விட்டு சென்றிருக்கிறார். நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கதாதாட்ட திரும்பவும் கேட்டாங்க, உண்மையிலேயே நீ பொறுப்படுத்துக்கிறல்ல? நான் எடுத்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சரி வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொலை வைத்தார்கள். அந்த சஹாபி தொலை வைக்கப்பட்டு அடக்கப்பட்டார். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதேச்சையாக அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திச்ச உடனே கேட்ட வேலை, அபூ கதாதா, நேற்று ஒருத்தர் மூத்தா போனார்ல, அவருடைய கடனை அடைப்பதாக நீங்கள் பொறுப்படுத்தீர்களே, 2 தீனார் கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. யார சொல்ல, நேற்று தான் மூத்தா போயிருக்கிறாரு, நான் கொடுத்துட்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், சீக்கிரம் பண்ணுங்க, ஏன் லேட் பண்றீங்க? மீண்டும் அடுத்த நாள் அபூ கதாதாவை பெருமானார் சந்தித்து கேட்டார்கள், அபூ கதாதா, அந்த 2 தீனார் என்னாச்சு, கொடுத்துட்டீங்களா? இல்லையா? அடைச்சிட்டேன் யா ரசூலுல்லாஹ், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அடைச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் அந்த சஹாபியனுடைய உடலின் தோல் கபருடைய நெருப்பின் ஜுவாலையை விட்டும் அந்த தோல் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டு தணிந்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பெற்றோர்களை, நம்முடைய நண்பர்களை, நமக்கு தெரிந்தவர்களை கடனோடு கொண்டு போய் கபர்ல நாம் அடக்கிடுறோம். ஆனா அவர்களுக்கு உள்ள என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு பொறுப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பள்ளிகள்லையும் உண்டு. எங்க வாப்பா ஏதாவது செஞ்சிருந்தா, ஏதாவது உங்களுக்கு மனம் நோகும்படி செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நாம பொறுப்பு கேட்கிறோம். ஏதாவது கடன் அவர் கொடுத்திருந்தாலோ வாங்கியிருந்தாலோ அது சம்பந்தமான செய்திகளுக்கு எங்களை அணுகும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது வெறுமனை சடங்குக்காக வேண்டி சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. அது சடங்குக்காக சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. அது கவனம் எடுக்கப்பட வேண்டியது. ஏன்னா உள்ள இருக்கிற நம்ம அத்தா அம்மா சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதே போல காசு பணங்களை, கடன்களை மறைப்பது என்பது, அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை பின்பற்றி ஒருவர் கடன் வாங்கினாலோ கொடுத்தாலோ அவர் அதை எழுதி வைக்கட்டும். குர்ஆனுடைய அந்த பெரிய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, எழுதி வைங்க. அதை எழுதி வைத்து உங்களுடைய வாரிசுதாரர்களிடத்தில், உங்களுக்கு பின்னால் பொறுப்பெடுக்கக்கூடியவரிடத்தில் அதை நீங்க வெளிப்படுத்தணும். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இன்னாளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, ஒருவேளை நான் திடீரென வஃபாத் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் இந்த காசு பணங்களை, இந்த கடன்களை நீங்க அடைச்சிடணும்னு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகணுங்கிறாங்க மார்க்க அறிஞர்கள், வசியத்து செய்யணுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி, எவ்வளவு பெரிய ஜனாதிபதி. அவங்களுக்கு கடன் இருந்துச்சு. வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால தன்னுடைய மகனாரை அழைத்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாவே, நான் ஒருவேளை திடீர்னு வஃபாத் ஆயிட்டேன்னு சொன்னான். இது அசல்ல நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காஃபிரின் மூலமாக குத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த காயத்தினால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாள் கழித்து வஃபாத் ஆனாங்க. குத்தப்பட்டதற்கு பின்னால நாம் எப்படியும் வஃபாத் ஆயிருவோன்னு தெரிஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனாரை அழைத்து வசியத்து செய்தார்கள், இந்த மாதிரி எனக்கு சில கடன்கள் இருக்கு, நான் வஃபாத் ஆயிட்டேன்னா உன்னுடைய காசு பணத்தை வச்சு எப்படியாவது என் கடனை நீ அடைச்சிடணும், எப்படியாவது அடைச்சிடணும். ஒருவேளை அந்த காசு பணத்தை வைத்து என் கடன்களை அடைக்க முடியாவிட்டால் பனு அதிய கோத்திரத்தாரிடத்திலே சென்று, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அவருக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணியாவது என் கடன் அடைச்சிரு. அவர்களிடத்திலேயும் இல்லையா, அதை வச்சும் என் கடன் தீரலையா, நீ ஒட்டுமொத்த மனிதர்களிடத்தில், முஸ்லீம்களிடத்தில் பொது அறிவிப்பு செய்யி, பொதுவா வசூல் பண்ணு. என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடனோடு வஃபாத் ஆகிவிட்டார்கள், அதனால் அந்த கடனை தீர்க்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு பொது வசூல் செஞ்சு என்னுடைய கடன்களை அப்படியாவது நீ அடைத்து விடு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர், எப்பேற்பட்ட மனிதர். அவங்களுடைய பேணுதல் சொல்லி தெரிய வேண்டியதில்லை.
அவர்களுடைய இரையச்சம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. கடன் மீது அவர்களுக்கு எவ்வளவு பயம் இருந்திருந்தால் என் பேரை சொல்லி பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணியாவது என் கடனை அடைச்சிருன்னு சொல்லி இருப்பாங்க. கணியத்திற்குரிய சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் கடனோடு அது கட்டப்பட்டிருக்கிறது, பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வஃபாத்தானார், நிறைய காசு பணத்தை விட்டுட்டு போனார். அந்த சஹாபியினுடைய சகோதரர் அவர் சொல்றாரு, அந்த காசு பணங்களை விட்டுட்டு போன குழந்தைகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் செலவு செய்யலாம் என்று நான் நினைத்திருந்தேன். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர் அவர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய ஆத்மா கடனினால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவங்க மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கு முன்னால கடனை முதல்ல போய் அடைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி உடனடியாக காசு பணங்களை எடுத்துட்டு போய் எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. ஒரே ஒரு யூத பெண்மணி 2 தீனார் கொடுக்க வேண்டியது இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், யார் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஒரு யூத பெண்மணி 2 தீனார் அவருக்கு என்னுடைய சகோதரர் கண் கொடுக்கணும்னு சொல்றாரு, ஆனால் அதுக்குள்ள ஆதாரம் எதுவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதாரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கொடுத்து முடிச்சிரு. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதனால் பாதிக்கப்படுவது அந்த சஹாபியினுடைய ஆத்மா தான், கொடுத்துறது. சஹாபி அதுக்கு பின்னால் நான் அதையும் அடைச்சிட்டேன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு கடனுடைய விஷயத்தில் பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. நாம் சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள், ஆடம்பரத்திற்காக ஏற்கனவே ஒரு கார் வச்சிருக்கிறோம், ஒரு பைக் வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு புது மாடல் வந்துருச்சா உடனே கடனை வாங்கியாவது அந்த காரை வாங்கிடணும், அந்த பைக்கை வாங்கிடணும். சில பேர்த்துக்கு அடிக்கடி செல்போனை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த செல்போன் 5 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பார், அடுத்த மாதம் ஒரு புது செல்போன் வந்துருச்சுன்னு ஒரு மாடல் வந்த உடனே இஎம்ஐ போட்டாவது அதை வாங்கிடணும். கணியத்திற்குரியவர்களே, கபருக்குள்ள நம்முடைய தோல் வெந்து கொண்டிருக்கும் கடனினால் எத்தனை நபர்கள் அந்த அந்த அலட்சியத்தோடு வாழ்கிறோம். எத்தனை நபர்கள் நம்முடைய அத்தா அம்மா வஃபாத் ஆயிட்டோம்னா கொண்டு போய் அடக்கிட்டு முடிஞ்சதுன்னு வந்துடுறோம். அவங்க மேல கடன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உள்ள என்ன பாடுபடுவார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்காதீங்க, அவசியம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா வாங்காது. அதனால் பாதிக்கப்படுவது நீதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகிரத்தில் உன் காசு பணம் வேலை செய்யாது, நீ விட்டுட்டு போன கடனுக்கு அல்லாஹ் உன் நன்மையை பிடிங்க அடுத்தவனுக்கு கொடுத்துருவான். அடுத்தவர்களிடத்திலே கொடுக்கப்படும். அங்கே தீனார் திர்ஹமுக்கு வேலை இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனார் திர்ஹம் வேலை செய்யாது, அதனால உன் நன்மையை எடுத்து நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனின் அளவிற்கு அல்லாஹு தஆலா பெரும் கொண்ட நன்மையை அங்கே ஒப்படைச்சிருவான். நம்ம ஒன்றும் இல்லாமல் திவாலாகி விடுவோம். அதனால கடன் வாங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் அது சிரமத்தை ஏற்படுத்தும், பகல் முழுக்க அவமானத்தை ஏற்படுத்தும், இரவு முழுக்க மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும், தூக்கமில்லாத சூழலை ஏற்படுத்தும். கடன் வாங்காதீர்கள். ஒரு வேளை வாங்க வேண்டிய இக்கட்டான சூழல் ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்கு, ஹராமான காரியத்திற்கல்ல, ஹலாலான விஷயத்துக்கு, அவசிய தேவைக்கு வாங்குவதை பெருமானார் அனுமதிக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக சொல்லித்தரக்கூடிய சில ஒழுக்கங்கள், வாங்குகிற போது இதை மிக விரைவாக எவ்வளோ வேகமாக இதை திரும்ப கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேங்கிற நல்லெண்ணத்தில் வாங்கணும். எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு வாங்க வேண்டும். யார் அப்படி ஒரு நல்லெண்ணத்தோடு வாங்குகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவருடைய கடனுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான். அல்லாஹ் அவருடைய கடனுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் இப்படின்னு சொன்னாங்க, இப்படி ஒரு நல்லெண்ணத்தில் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் ஒருத்தர் அவசிய தேவைக்கு வாங்கிட்டாரு, கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருக்கிற போதே வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த மனிதருடைய கடனுக்கு பொறுப்பெடுத்து யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த மனிதனுக்கு சுவனத்தில் ஒரு நிஅமத்தை, அவன் பொருந்திக் கொள்ளுகிற நிஅமத்தை கொடுத்து இந்த கடனை அல்லாஹ் கியாமத் நாளில் அவனுக்கு அந்த மன்னிப்பை வாங்கி கொடுத்து விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நிபந்தனை கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்கணும். கடன் வாங்குகிற போது சீக்கிரமாக கொடுத்துருவேன், லேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அது வாங்கும் பட்சத்தில் அல்லாஹ் அந்த கடனுக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல கடனை திருப்பி கொடுக்கக்கூடாது, பார்த்து கொள்ளலாம், இழுத்தடிக்கலாங்கிற தவறான எண்ணத்தில் ஒருவர் அந்த கடனை பெற்றால் நாளை ஆகிரத்திலே அவர் திருடனாக அல்லாஹ்வை சந்திப்பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கத்தில் கடன் எவ்வளவு விரைவாக நிறைவேற்றப்படுமோ அவ்வளவு நிறைவாக நிறைவேற்றப்பட வேண்டும். கையில் காசு பணத்தை வச்சுக்கிட்டு கடனையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அடைச்சிடணும். இந்த அடைக்கிறேன், அந்த அடைக்கிறேன், அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குன்னு நாம் தள்ளி போடுறது நம்முடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு பெரும் சஞ்சலமாக அது முடிந்துவிடும்.
கையில் காசு இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல ஒரு கடனை என்ன செஞ்சிடணும், நமக்கு இருக்கக்கூடிய கடனை அடைத்து விட வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுக்கு அந்த ஒழுக்கத்தை கற்பித்து தந்தார்கள். அதே போல கடன் கொடுத்தவர், யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்கள். கடன் வாங்கிய நபர் அவர் ஏழையாக இருந்தால், கடனுக்கான அந்த குறிப்பிட்ட தவணை வந்து விட்டது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவரால் கொடுக்க முடியலையா, அது கொஞ்சம் அவருக்கு கால அவகாசம் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கிற கால அவகாசத்தினுடைய ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த காசு பணத்தை தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அதனால் கால அவகாசம் கொடுங்க, வாய்ப்பு இருந்தால் அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது கடன் கொடுக்கக்கூடியவருக்கான ஒழுக்கம். அப்போ கடன் வாங்கக்கூடியவரும் நல்ல எண்ணத்தில் வாங்கணும், கடன் கொடுக்கக்கூடியவரும் என்ன செய்ய வேண்டும், ஒருவேளை சிரமம் ஏற்படக்கூடிய சமயத்தில் அவருக்கு கால அவகாசத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற உயர்தரமான வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக மிக அலட்சியமாக கருதப்படுகிற ஒரு விஷயமாக இன்றைக்கு கடனை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு கடன்கிறது ஒரு சொல்றது மாதிரி அது ஒரு ஸ்டேட்டஸை காட்டக்கூடிய, என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு அனாதையை போல, நான் ஒரு அனாதையை செல்வம் இல்லாதவனை போல, என் கையில் 2-3 கிரெடிட் கார்டு இருக்கணும், இருந்தால் நான் பெரிய ஆள், பெரிய பணக்காரன், காசு பணம் உள்ளவன், பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவேங்கிற மாதிரியான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.